கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபா பெருமக்கள் ஒருத்தர் பெருமானாட்ட கேட்டாங்களாம், நாயகமே கியாமத் எப்போ வரும்னு கேட்டாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், கியாமத் அமானிதங்கள் எல்லாம் வீணடிக்கப்படுகின்ற நேரத்தில் கியாமத் வந்துரும் சொன்னாங்க. அவரு புரியல, நாயகமே எனக்கு சொன்னது புரியல என்றார். அமானிதங்கள் எப்படி வீணடிக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே, அமானிதம்னா என்ன அப்படின்னு புரியல எனக்கு. அமானிதங்கள் எல்லாம் வீணடிக்கப்பட்டால் கியாமத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று அடையாளம் சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபி கேட்டாங்க, அமானிதம்னா என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை நம்பி நாம் ஒரு காரியத்தில் இறங்கிறோமோ அவர் துரோகம் செய்து விட்டால், நம்பிக்கை துரோகம் செய்து விட்டால், அது மாதிரி துரோகங்கள் நடக்க நடக்க கியாமத் வந்துரும்ட்டாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் செய்தால் அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக சொல்லுகிறார்கள். அமானிதங்களை சரியான பொறுப்பிலே இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் சரியாக இல்லை என்று சொன்னால் அவர்கள் தான் அமானிதங்களை வீணடிக்கக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு வீணடிக்கக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னு சொன்னா கியாமத்து வந்துரும் சொன்னாங்க. தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்பை கொடுப்பதுதான் அது வீணடித்து விடுவார்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கியாமத்துடைய நெருக்கங்களிலே இதெல்லாம் வரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகிகள் அது மட்டுமல்ல பொறுப்புதாரிகள் என்று தேர்வு செய்கின்ற நேரத்திலே சஹாபா பெருமக்களை நிறைய பேரை தேர்வு செய்வாங்க. வரிசை பட்டியலை பார்த்தோம் சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்ல சாதா சீதாவா இருப்பாங்க, ஆனா நிர்வாகத்துல திறமசாலியா இருப்பாங்க. அவங்களை தேர்ந்தெடுத்து என்ன செய்வாங்க, நிர்வாகத்திற்கு பொறுப்பாக கொடுப்பாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவங்க எப்படின்னு சொன்னா பொருளாதாரத்தை நல்ல முறையில வியாபாரம் செய்யறதுல, அந்த வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்ல நிறைய பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய விஷயத்துல மிக திறமசாலி. அது மட்டும் இல்லாம ஒரு நிர்வாகத்தை சரியாக வைத்து நடத்தக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர் என்பதை தெரிந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. முஆத் இப்னு ஜபலை கூப்பிட்டு சொன்னாங்க, ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிகளை மேலோக செய்ய வேண்டும். அது உங்கள்கிட்ட இருக்கு, அதனால நீங்க என்ன செய்யுங்க, யமன் நாட்டினுடைய ஜனாதிபதியா இருங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரஹலத்த ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். அந்த சூறாவுல அல்லாஹ் சொல்றான், அரபியர்கள் வருஷத்துக்கு 2 தடவை என்ன செய்வாங்க, வியாபாரத்துக்காக வேண்டி வெளியூருக்கு போவாங்க, வெளிநாடுகளுக்கு போவாங்க. அரபு உலகத்திலிருந்து வெளிநாட்டுக்கு போவாங்க. ஒன்னு சிரியாவுக்கு போவாங்க, இன்னொன்னு யமனுக்கு போவாங்க. ஏன்னு சொன்னா 2 காலகட்டங்கள், அதாவது குளிர்கால கட்டங்களில போவாங்க, அதே மாதிரி கோடை கால கட்டங்களிலே போவாங்க. இது அவர்கள் 2 முறை போய் சம்பாரிச்சிட்டு அவங்க என்ன செய்வாங்க, அதை கொண்டு அவங்க வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை வைத்து